ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் பாவைகள்லேருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லோக்கல் தக்காளி லோக்கல் தக்காளி நான் சொல்லலை, அவங்களே அவங்கள பற்றி சொல்லிக்கிறாங்க. அவங்கள பற்றி உங்ககிட்ட பேசணும் அப்படின் தான் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய பேர்த்துக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். சரண்யான்னு சொல்லி ஒரு பொண்ணு. அவங்க இந்த கடவுள் சம்மந்தப்பட்ட பொருட்களெல்லாம் விற்றுட்ருக்கிற ஒரு கடை வச்சு நடத்திட்டுருக்காங்க. அவங்க திடீர்னு ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பேசும் பாவைகள் நித்யா ராஜேந்திரன் அப்படின்னு ஒரு பொம்பளை நம்மளை பற்றி தப்பாக பேசுது, அவங்க தந்திரம் பண்ணுற பொம்பளை அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சரி, அப்போது நம்ம அதுக்கு ஒரு பதில் தரணும் இல்லையா? அதுக்காக தான் நான் இந்த பதிவெடுத்தேன். ஃப்ரெண்ட்ஸ், என்ன இருக்குது அப்படின்னா, நான் அவங்கள பற்றி ஒரு வார்த்தை கூட நான் சொல்லலை. அவங்க நிறுவனத்து பேரையும் நான் சொல்லலை. இந்த ஒரு 2-3 மாத டைமில் நிறைய பேர் இந்த புனுகு பூனை தைலம், அரகஜா தைலம், கஸ்தூரி தைலம், அந்த மாதிரி இந்த தைலம் அந்த தைலம் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க. ஜவ்வாது தைலம் அதெல்லாம் விற்கிறாங்க. நிறைய சேனல்ஸில் நிறைய பேர் இந்த ஜவ்வாது தைலம் அதையெல்லாம் போட்டு விற்கிறாங்க. சரிங்களா? பல விலைகள்லையும் அது இருக்குது. வெறும் 165 ரூபாய்க்கு கூட அந்த தைலம் இருக்குது. அதுக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூகுளிலேருந்து நிறைய விஷயங்களை எடுத்து அந்த தைலமெல்லாம் எப்படி தயாரிக்கப்படுது அப்படின்னுலாம் நான் போட்டிருந்தேன். அப்படி நான் கூகுள்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுக்கும்போது கூட அதில் எங்கேயுமே அந்த தைலம் வசியம் பண்ணோம் அப்படின்னோ அல்லது கடவுள் சம்மந்தப்பட்ட ஐஸ்வர்யம் கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னலாம் எங்கேயும் இல்லை கூகுளில். அதாவது அந்த தைலம் நல்ல கமகமன் வாசமாக இருக்கும். இதை கடவுள் மேலே கூட கடவுளுக்கு சாத்துவாங்க. அதாவது அகில், அந்த மாதிரி மருகு, அந்த விஷயங்களெல்லாம் எப்படி கடவுளுக்கு சாத்துறாங்களோ அந்த மாதிரி இந்த தைலங்களையும் சாத்துவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்களுக்கு போட்டிருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நம்ம டெட் பாடி கூட அந்த காலத்தில், இப்போ தான் ஐஸ் பாக்ஸ் வந்துருச்சு, அந்த காலத்தில் டெட் பாடி மேலே கூட அந்த ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக, அப்போல்லாம் ஊர்லேருந்து எல்லாம் வரணுன்னா லேட் ஆகும் இல்லையா? அப்போ சேர்ற வரைக்கும் இந்த அகில், மருகு அதெல்லாம் போடுற மாதிரி இந்த வாசனை திரவங்களை போட்டு, ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் இல்லை. இப்போல்லாம் லேவண்டரு அது இதுன்னு நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அப்போ இல்லை. இதுதான் வாசனை திரவங்களாக இருந்தது. அதை போடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்குது கூகுளில். அதை எடுத்து நான் போட்டுட்டு, இந்த 3400 ரூபாய் கொடுத்து இதையெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக குழந்தைங்களுக்கு ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க, எங்கேயாவது நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, புடவை எடுத்து கட்டுங்க, அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதை நான் மக்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். நான் இவங்க விற்கிறவங்கள பற்றியோ அந்த ப்ராடக்டை தப்புனோ எதுவுமே நான் சொல்லலை. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் நான் போட்டிருக்கேன். நான் இது ரெகுலராக போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க இந்த மாதிரி செய்கிறாங்க, இவங்க செய்கிறது சரியில்லை அப்படிங்கிறத நான் ஃபோட்டோவோடைய சில பதிவுகளெல்லாம் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? அப்போது அவங்க ஃபோட்டோவையே போட்டு நான் போடுறவ, எனக்கு இவங்க பேரை சொல்கிறதுக்கு தான் பயமா? எல்லாத்தையுமே பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளை ஃபோன் பண்ணி மிரட்டி அந்த பேரை எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மிரட்டினாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி தப்பாக கண்டபடி அசிங்கமாக ரொம்ப ரொம்ப கேவலமாக பேசினாங்க. உங்களுக்கு தெரியும். அதுக்காக நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் அவங்க போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க கூப்பிட்டாங்க, என்ன இப்படி பேசியிருக்கீங்கன்னு கேட்டு அவங்க அதுக்கு வரல. நம்ம அதுக்காக பதிவே போட்டோம். உங்களுக்கு தெரியும், அந்த பதிவும் பேசும் பாவைகளில் இருக்குது. அதுக்கப்புறம் ஆட்களை வச்சு நீங்கள் வீடியோவை எடுத்தே ஆகணும்னு மிரட்டினாங்க. அதெல்லாம் சமாளிச்சிட்டோம். அதே போல் நல்லபடியாக, அதாவது மிரட்டுறது ஒரு கும்பல்னால், இன்னொரு கும்பல் என்னம்மா எப்படிம்மா, ஆமாம்மா சரிம்மா நீங்கள் ஏம்மா கெட்ட பேர் வாங்கிக்கிறீங்க அப்படின்லாம் ஒரு கும்பல் பேசி பார்த்துச்சு. என்கிட்ட எதுவுமே நடக்கலை. அப்புறம் என்ன பண்ணாங்க, நீங்கள் ஜாதகம் பார்க்குறது, ஜாதகத்துக்கு பணம் கட்டியே பார்க்க வந்துட்டு எனக்கு பரிகாரம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நின்னாங்க. பரிகாரமே எனக்கு தெரியாதுமா, நான் எப்படி பரிகாரம் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பரிகாரம் கூட சொல்ல தெரியாதா? நீ எல்லாம் ஜோதிடரா? உனக்கு பரிகாரமே பேச தெரியலன்னா நீ என்ன ஜோதிடர் அப்படின்னெல்லாம் என்னை தூண்டி விட்டுலாம் வேடிக்கை பார்த்தாங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன்.
என் வேலையில், அதாவது நான் ஜோதிடர் தான், ஆனாலும் இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை வளர்த்துட்டு இருக்கவங்கள நான் கேள்வி கேட்டுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், சரியா? இதை நீங்களே சில பேர் ஒத்துக்கிறீங்க, சில பேர் நீங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதுக்காக நான் கவலைப்படுறதும் இல்லை. என் வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போது நான் இந்த விஷயங்களை, இந்த பொண்ணுக்கு போன தைலத்தை பற்றின விஷயங்களை போட்டதும் இந்த பொண்ணுக்கு கோபம் வந்துருச்சு. யாருக்கு? சரண்யாக்கு. சரிங்களா? நீங்கள் என் பேரை சொல்ல பயந்துக்கிற அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு பயம்லாம் இல்லைப்பா சரண்யா, உன்கிட்ட தான் சொல்கிறேன். எனக்கு உன் பேரை சொல்கிறதுக்கெல்லாம் பயம்லாம் கிடையாது. எனக்கு உன் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் தோணலை. ஏன்னா நீ ஒருத்தி அந்த தைலத்தை விற்றா நான் உன் பேரை சொல்லியிருப்பேன். ஊரே விற்கிது, நான் ஏன் உன் பேரை சொல்லணும்? புரிஞ்சுதா? நான் 3400 ரூபான்னு சொன்ன காரணம் என்ன அப்படின்னா, இவ்வளோ விலை கொடுத்து அந்த தைலத்தை ஏன் வாங்குறீங்கன்னு நான் மக்களை தான் கேட்டேன். ஒன்றுமே இல்லை அதில் அப்படின்னு சொன்னேன். சரியா? மக்களை தான் நான் எஜுகேட் பண்ணுறனோ தவிர விற்கிறவங்க யாரையுமே நான் ஏன் விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்கவே இல்லை. இவ்வளோ பேர் நம்மளை பற்றி இவ்வளோ எல்லாம் பேசுனாங்க, நமக்கு இவ்வளோ பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பாவம். இது பச்சை குழந்தை, பச்சை மண், ஒன்றுமே தெரியல. ஏன்னா எதையும் முழுசாலாம் பார்க்குறதில்ல. சும்மா பிரச்சனையான உடனே பேசி மட்டும் விட்டுடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னன்னு தெரில. அதனால் இதுக்கு ஒன்றுமே தெரியல. நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் என்னை காஷ்மீர் ஆப்பிள் நினைக்காதீங்க. நான் லோக்கல் தக்காளி, நான் லோக்கல் தக்காளி வேலையெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி தன்னையே தாழ்த்திக்கிறாங்க. நான் கூட அந்த பொண்ணு காஷ்மீர் ஆப்பிள்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். நல்லா பட்டர்ஃப்ளைஸ்ன்னு பேசுதா, அதனால் நான் காஷ்மீர் ஆப்பிள் போல் நல்லா படித்த, நல்ல நாகரிகமான, தரமான, தராதரம் தெரிஞ்சு நல்ல குடும்பத்தில் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுவே என்னது, நான் லோக்கல் தக்காளி அப்படின்ட்டு. நான் என்ன சொல்ல? அப்புறம்தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு புரியுது, லோக்கல் தக்காளின்னு சொன்னது நான் பயந்துப்பேனா. அவங்க லோக்கல் தக்காளினா நான் அப்படியே பயந்து நடுங்கி, ஐயோ அந்த லோக்கல் தக்காளி நம்மளை எதோ பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் பயந்துக்கிட்டோம் அப்படின்னு லோக்கல் தக்காளின்னு சொல்லியிருப்பாங்க போல். அதை கேட்டாங்கல்ல என் ஆஃபீஸில் இருந்தவங்க, இன்னும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட அதை கேட்டுட்டு என் கூட பேசும்போது அவங்க உங்களை பயப்படுத்தி பார்க்குறாங்கம்மா. நாங்கள் ஓகேயா, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயாச்சு, சைபர் கிரைமுக்கும் போயாச்சு. சரியா? எல்லா வேலைகளையும் எல்லாரும் என்னை பண்ண வச்சுட்டாங்க. இப்போ இந்த பொண்ணு அவளை பற்றி நான் பேச வைக்கிறா. எனக்கெல்லாம் இது ஒரு ஆளே கிடையாதுங்க. நான் இவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க என்ன பேச வைக்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணு ஒன்று கேட்குது, நான் என்ன ஏமாத்துறேனா? நான் இந்த வடபழனியில் இருந்துட்டு உங்களை ஏமாற்ற முடியுமா? அதுவும் கடவுள் சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சுட்டு நான் யாரையாவது ஏமாத்துவேனா? அதாவது வடபழனியில் இருக்கவங்கெல்லாம் யாரையுமே ஏமாற்றவே மாட்டாங்களா? இப்போது நீங்கள் ஒரு பொருள் விற்கிறீங்க, ஒரு புடவையே விற்கிறீங்க அப்படின்னா என்னன்னு சொல்லி விற்கிறாங்க? நல்ல கலரு, இதில் இருக்க டிசைன் சூப்பர் டிசைனு, இதெல்லாம் யார்கிட்டையுமே இருக்காது, எங்கிட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த புடவை சுருங்காது, இந்த புடவை சாயம் போகாது, நீங்கள் அயனே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே எடுத்து கட்டிக்கலாம். அந்த மாதிரி அந்த புடவையை பற்றின விஷயங்களை சொல்லி விற்கிறது தரமான நியாயமான வியாபாரம். அதே புடவைய, இந்த புடவை கலர் பார்த்தீங்களா, கலர், இது பச்சை கலர், இது அம்மனுக்கு சாத்துற புடவை, இந்த புடவையை வாங்கி நீங்கள் கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? புரிஞ்சதுங்களா? அந்த புடவையை வாங்கி கட்டிட்டா லக்ஷ்மி கடாட்சம் கொடுக்குறேன்னு அம்மன் சொன்னாங்களா? இல்லைல்ல. அப்படின்னு நம்ம கேட்போம் தானே. அதே தான் நான் இவங்கக்கிட்டேயும் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் விற்கிறீங்க, நீங்கள் புனுகு போன தைலத்தை விற்றா, புனுகு போன தைலம், இந்த தைலம் நல்ல வாசத்தை கொடுக்கும், பாட்டில் அழகாக இருக்குது, அதுக்குள்ளே இருக்க கலர் அழகாக இருக்குது, இதை நீங்கள் உங்கள் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கமன்னு வாசம் அடிப்பீங்க, நீங்கள் குளிக்கலினா கூட இந்த தைலம் போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் குளிக்கலைங்கிறது வெளியே தெரியாது அப்படின்னு சொல்லி தானே விற்கணும். அதை விட்டுட்டு கடவுள் வசியமாவார் அப்படின்னு விற்றா இதுக்கு என்னம்மா அர்த்தம்? கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா, இந்த புனுகு பூனை தைலத்தை சரண்யாக்கிட்டேருந்து யாரெல்லாம் வாங்கி மேலே போட்டுக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நான் வசியமாவேன், நீங்கள் கேட்குறதெல்லாம் கொடுப்பேன்னு கடவுள் சொன்னாரா? உங்ககிட்ட கடவுள் சொன்னாரா? அப்போ எதுக்கு இதை மக்கள்கிட்ட சொல்கிறீங்க? அப்போ மக்கள்கிட்ட கடவுள் உங்ககிட்ட சொல்லாததை சொன்னால் நீங்கள் ஏமாத்துறதா தானே அர்த்தம்?
ஆ நீங்கள் ஒரு பொருளை ஏமாற்றி விற்கிறீங்கன்னு தானே அர்த்தம். கடவுள் உங்ககிட்ட சொன்னாரா? உங்களை மட்டும் இல்லை, எல்லாரையும் தான் கேட்குறேன். இந்த ப்ராடக்ட் விற்கிற எல்லார்த்தையும் கேட்குறேன். யாராவது கிட்ட வந்து கடவுள் புனுகு பூனை தைலத்தை எடுத்து மேலே தேய்ச்சிக்கிட்டா அவங்களுக்கு நான் வசியமாகி அவங்க கேட்குறத கொடுப்பேன்னு சொன்னாரா? அப்போ இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி ஒரு பொருளை விற்றா அது ஏமாத்துறதுன்னு தானே அர்த்தம். ஆனால் நான் சொல்லவே இல்லை நீங்கள் ஏமாற்றி விற்கிறீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. மக்கள்கிட்ட இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து வாங்காதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் என்ன கேட்குறீங்க? மக்களே, வடபழனியில் இருந்துட்டு நான் ஏமாற்ற முடியுமா, நான் ஏமாற்றி வியாபாரம் பண்ண முடியுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டால் உனக்கே குத்துதுப்பா, உனக்கே கில்ட் ஆகுது. நம்ம ஏமாற்றி தான் விற்கிறோங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உனக்கு கில்ட்டில் பேசுகிற நீ. முதல்ல நிதானம் வேணும், புரியுதா? நான்லாம் கடவுளை வெறும் இப்படி கையெடுத்து கும்பிட்றேன். எனக்கெல்லாம் நிதானம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீ முட்டி போட்டுட்டு திருத்தணி மேலே ஏறுற, அந்த முட்டி எப்படி வலிக்கும் இல்லையா? அப்போது என்ன போகும் உன் மனசுக்குள்ளே? அந்த கடவுள் தானே போவார். இந்த வழியெல்லாம் தாங்கிட்டு நான் உங்ககிட்ட வர்றேன் தெய்வமே, எனக்கு உன் அருளை கொடு அப்படின்னு தானே நீ கேட்கணும். எனக்கு ஒரு அமைதியை கொடு, எனக்கு ஒரு நிதானத்தை கொடு, அப்படி தானே கேட்கணும். அவ்வளோ கடவுளை கும்பிடுறவங்க கிட்ட ஒரு நிதானம் இருக்காதா? நம்மளை விட மூத்தவங்கள நம்ம தப்பாக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசலாமா அப்படின்னு தோணாதா? அந்த பொம்பளை, இந்த பொம்பளை, தரங்கிட்ட பொம்பளை, தந்திரம் பண்ணுற பொம்பளை அப்படியெல்லாம் சொல்கிற. அப்போ நிதானம் எங்கே போச்சு? கடவுள் உன்கிட்ட இருந்தா உன் மனசுலேருந்து அந்த வார்த்தைகள் வருமா? அப்போ வந்து நீ பண்ணுறதெல்லாம் கிமிக்ஸோ? கடவுள் மேலே ரொம்ப பக்தி இருக்க மாதிரி நான் தினமாவும் தேனும் கலந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு கடவுளை பார்க்க போவேன்னு சொன்னியே, தேனும் தினமாவும் சாப்பிட்ட அந்த வாயா இப்படி தப்பாக பேசு அசிங்கமா ஒரு மூத்தவங்கள? நம்மளை விட வயசில் மூத்தவங்க, நான் நல்லவ கெட்டவ அதெல்லாம் விட்டுருமா. உன்னை விட வயசில் மூத்தவளை, உன்னை விட வயசில் மூத்தவளை நீ இப்படி திட்டலான்னு சொல்லி கடவுள் உனக்கு சொல்லி கொடுத்தாரா? நல்ல குடும்பத்தில், ஒரு கௌரவமான குடும்பத்தில் பிறந்த ஒரு தரமான பொண்ணு வாயில் இந்த வார்த்தை வருமா? ஆனால் உன் வாயில் வருது. நீயே உன்னை லோக்கல் தக்காளின்ற, நரகத்துலேருந்து வந்த காளின்ற. நரகத்தில் காளி இருக்குமா? காளி கடவுள்னு தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க சொர்க்கத்தில் தானே இருப்பாங்க, நரகத்தில் இருப்பாங்களா? உங்களுக்கு இருப்பாங்க போல இருக்கு. நீங்கள் என்ன வேணால் சொல்வீங்க. சரண்யா, ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ. நீ யாரையும் ஏமாத்துற அப்படின்னுலாம் நான் யார்கிட்டையும் சொல்லலை. அவங்கக்கிட்ட, மக்கள்கிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி பொருளையெல்லாம் விற்றா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் பணம் கொடுத்து ஏமாறாம இருங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேனோ தவிர, நீ யாரையாவது ஏமாத்துறேன்னு நான் சொல்லவே இல்லை. நீயாவே சொல்லிக்கிட்ட, அது உன் பிரச்சனை, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அடுத்து என்ன சொல்கிற? தோழிகளே, நம்மலாம் ஏதாவது ஒரு வியாபாரம் செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு உழைச்சி மேலே வந்துடலான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி பொம்பளைங்க வந்து அதை கெடுத்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்கிற. எங்க ஏதாவது ஒரு பொண்ணு, நான் வியாபாரம் செஞ்சேன், இந்த பேசும் பாவைகள் நித்யா ராஜேந்திரன்கிற பொம்பளை வந்து கெடுத்து விட்டுருச்சு அப்படின்னு சொல்லு. நேர்மையா, நியாயமா, நாணயமா, யாரையும் ஏமாத்தாமல் எந்த மூட பழக்க வழக்கங்களையும் மக்களுக்கு சொல்லி கொடுக்காம இருக்கிற ஒரு பொண்ணை நான் ஏதாவது சொன்னேன்னு சொல்லி அந்த பொண்ணை சொல்ல பார்க்கலாம். அநியாயமா, அராஜகமா, இதை விற்றா அது கிடைக்கும், இதை வாங்கினீங்கன்னா அது கிடைக்கும், அதை வாங்கினீங்கன்னா இது கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் வரும், ஐஸ்வர்யம் வரும், வசியமாகும், கடவுள் இதை செய்வார் அதை செய்வார்னு சொல்லிட்டு தெரிகிற மக்களை பற்றி தான் நான் பேசுகிறனோ தவிர, நேர்மையாக இருக்கிற யாரை பற்றியும் நான் பேசுகிறதே இல்லை. நான் பேசினாலே நீங்கள் நேர்மையாக இல்லைன்னு அர்த்தம். நீனா நீயில் எல்லாரும் தான், சரியா? நான் யாரையாவது பேசுகிறேன்னாலே அவங்க சரியில்லை அப்படின்னு மக்கள் புரிஞ்சுப்பாங்க, புரியுதா? அப்புறம் இன்னொன்று என்ன கேட்டிருக்க? கடவுள் பொருள் விற்கிற கடையெல்லாம் வச்சுருக்காங்களே, அவங்களையெல்லாம் போய் விற்காதன்னு சொல்லுவியா? அதை தான்ப்பா சொல்கிறேன். புரியலையா உனக்கு? நீ என்ன கடை வச்சுருக்க? கடவுள் பொருள் விற்கிற கடை தானே வச்சுருக்க. கடவுள் பொருளை விற்கிற கடை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்க எல்லாருமே
நேர்மையாக இந்த பொருள் இது விளக்கு ஏற்றலாமா, இது தூப கால்மா, இந்த பாருங்க என்கிட்ட இந்த விளக்கு இருக்குது, இதில் மயில் இருக்குது, இங்கே வேல் இருக்குது, இதில் முருகர் இருக்குது அப்படின்னு, இல்லை இன்னும் பல விளக்குகள் இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா இந்த பொருள் என்கிட்ட இருக்குமா வாங்கிக்கோங்க அப்படின்னு விற்றாங்கன்னா அவங்கள யாரையும் நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்ல. ஆனால் இந்த விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்கள தான் நான் கேட்குறேன். புரிஞ்சுதா? உன்னை என்ன சொல்கிறேன், நீ பொருளை மட்டும் விற்றுட்டு இருந்தீங்கன்னா உன்னை யாரும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதுக்கு அந்த பொருள் வாங்கினா உனக்கு ஒன்று கிடைக்கும்னு நீ ஆட் பண்ணுற பார்த்தியா, அந்த ஆட் பண்ணுற பாயிண்ட்டு தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சதா? நீங்கள்லாம் இப்படி கூவி கூவி விற்றதுனால முதல்லலாம் கடவுள் சம்மந்தப்பட்ட கடைகளெல்லாம் நடத்திட்டு இருந்தவங்களுக்கு அவங்க கடைக்கு போய் மக்கள் அவங்களுக்கு தேவையானதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அவங்களும் அது மட்டும் தான் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. மக்கள் என்ன வாங்குறாங்களோ அது மட்டும் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இப்போது இந்த மாதிரி ஆன்மீக வியாபாரிகள் எல்லாம் பெருகிட்டீங்கள்ல, நீங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா, முதல்லலாம் ஒரு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா ஒரு கடவுள் படம் வாங்குவாங்க. கடவுள் படம் வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு தீபம் வாங்குவாங்க. விளக்கு எப்போ ஏற்றி வைக்கிறதுக்கு தீபம் வாங்குவாங்க. கற்பூர தூபம் காட்டுறதுக்கு அந்த தூபக்கால் வாங்குவாங்க. தேங்காய் உடைச்சி தண்ணி வைக்கிறதுக்காக ஒரு பஞ்ச பாத்திரம் அந்த வாங்கி அதுக்குள்ளே ஒரு ஸ்பூன் இருக்கும். மோஸ்ட்லி எல்லார் வீடுகள்லையும் இல்லை ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்கிறவங்க இவ்வளவு தான் கடவுள் பொருட்கள்னு வாங்குவாங்க. ஆனால் இப்போ என்னடானா சட்டி வாங்குங்க, ஆட்டாங்கல் வாங்குங்க, அம்மிக்கல் வாங்குங்க. அதெல்லாம் இருந்தால் தான் லக்ஷ்மி வருவாங்களாம். அதெல்லாம் தான் வீட்டிலையே இருக்கே, பின்னாடியே இருக்குல்ல. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் ஆகி மிக்சி தான் அரைக்கிறது, கிரைண்டர் தான் மாவட்டக்கல், அது இருந்தாலே லக்ஷ்மி வருவாங்க. அந்த காலத்தில் மிக்சியும் கிரைண்டரும் இல்லை, அதனால் அதெல்லாம் கல் வாங்கி அரைச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மாடர்ன் ஆயிடுச்சு, கிரைண்டரும் மிக்சி வந்தால் அரைக்கிறதும் அம்மிக்கல்லும் ஆட்டாங்கல்லும் கிரைண்டரும் மிக்சியும் தானம்மா. அதை இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது இருந்தாலும் லக்ஷ்மி வருவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏமாற்றிட்டு சின்ன கல் வாங்கி வைக்கணும். 6 பொருள் 5 பொருள் தட்டம், அதில் இதை அதை கோமதி சக்கரத்தை அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் அதை சொல்லி இது வாங்குனா அது கிடைக்கும்னு சொல்லி வாங்க வைக்கிறீங்க. அதுக்கு பேர் என்ன? புரியுதா? அதை தான் நீயே சொல்லிக்கிட்ட, நான் உங்களை ஏமாத்துறனா அப்படின்னு கேட்டல, அதுதான் அது. புரிஞ்சதா? அதுக்கு ஒரு இது சொல்கிறேன். உன் சேனல்லையே தான் நான் அதையும் பார்த்தேம்மா. சரியா? 2 பெண்கள் வராங்க. அவங்க ப்ளே ஸ்கூல் நடத்துகிறாங்களாம். ப்ளே ஸ்கூல் நடத்துகிறவங்க ஒரு சாமி படம் வாங்கி ஒரு தீபம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்டா, டெய்லி பூ வாங்கி போட்டு சாமி கும்பிட்டாலே போதும். ஆனால் அவங்க என்ன வாங்கியிருக்காங்க, முருகர் சிலை வாங்கியிருக்காங்க, பிரமிடு வாங்கியிருக்காங்க. சரியா? அதை வாங்கிட்டு இதை நம்ம பேசலாமா அப்படின்னு கூட யோசிக்காம, யார் நீங்கள் பேசுகிறவங்க, ஒரு கல்வியாளர்கள். புரியுதா? மூட நம்பிக்கைகளை ஒழித்து ஒரு கல்வி மேம்பாட்டை கொடுக்க வேண்டியவங்க, ப்ளே ஸ்கூல் நடத்துகிறவங்க. சின்ன குழந்தைங்க நம்மக்கிட்ட வர்றது, சின்ன குழந்தைங்க. இன்றைக்கி அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்களோ அது அப்படி பசுமர தாணி மாதிரி அந்த குழந்தை மனசில் பதிய போகுது. அப்படிப்பட்ட சின்ன குழந்தைங்க கூட டீல் பண்ணக்கூடியவங்க என்னன்னு சொல்கிறாங்க, போன வருஷம் எல்லாம் வந்தவங்க எங்கள் கூட பேசிட்டு திரும்பி போய் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கொண்டு குழந்தைய சேர்த்துனாங்க. ஆனால் இந்த வருஷம் நாங்கள் சிலையும் பிரமிடும் வாங்கி வச்சதுக்கப்புறமா அவங்க பிரமிடெல்லாம் பார்த்து நல்ல வைப்பு அவங்க குழந்தைய அங்கேயே சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்களாம். அப்போது உங்கள் அந்த ஸ்கூல் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்கிற ஆசிரியர்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்கூலில் இருக்கிற பாதுகாப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அந்த ஸ்கூல் நடத்துகிறீங்களே நீங்கள் படித்த படிப்பு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அந்த பிரமிடை பார்த்து வைப்பு தான் குழந்தைங்கள அங்கே சேர்த்துனாங்களா? அப்போது அந்த குழந்தைங்கள அங்கே சேர்த்துன பெற்றோர் எல்லாரும் முட்டாள்கள். அந்த பிரமிடை பார்த்து சேர்த்திட்டு போயிட்டாங்க. உங்களை பற்றி தெரிஞ்சிட்டோம், உங்கள் பள்ளிக்கூடத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்க சேர்த்துல. அந்த பிரமிடை பார்த்து தான் சேர்த்திட்டு போனாங்க. அப்படி தானே? தெரிஞ்சு பேசுகிறீங்களா தெரியாமல் பேசுகிறீங்களா?
இப்போ வேறு ஸ்கூல்ல எல்லாம் சேர்த்துனவங்க பிரமிடு இருந்தால் தான் சேர்த்துவாங்களா? வேறு ஸ்கூல்ல எல்லாம் அட்மிஷன்ஸ் ஆச்சுல்ல, அதெல்லாம் எப்படி ஆச்சுமா? பிரமிடு வச்சதுனாலயா? அந்த ஸ்கூல் மேலே இருக்கிற நம்பிக்கைனால, அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்கள் நம்ம குழந்தைக்கு நல்லதை சொல்லி கொடுப்பாங்கங்கிறனால, அந்த ஸ்கூல் வந்து குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை பழக்கி விடுங்கிறனால, அதனால தானே சேர்த்துறாங்க. ஏன் ஒரு நல்ல ஸ்கூலை செலக்ட் பண்ணுறாங்க? பிரமிடு இருக்குண்ணா நீங்களே உங்களை குறைச்சிக்கிறீங்க. உங்ககிட்ட இருக்கிற ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு புரியல. இந்த பிரமிடு வச்சதுனால தான் எங்கள் ஸ்கூலுக்கு ஆள் வந்துச்சுன்றீங்க. நீங்களே ஒரு மூட நம்பிக்கை கூடாரமாக இருக்கீங்க. அப்போ குழந்தைகளை எப்படி வளர்த்துவீங்க? அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி கொடுக்க போகிறீங்க? மூட நம்பிக்கையை தானே வளர்த்த சொல்லி கொடுப்பீங்க. புரிஞ்சதா என்ன நடந்ததுன்னு? நீங்கள்லாம் இல்லாத வரைக்கும் சாதாரணமாக கடவுளை மட்டும் கும்பிட்டவங்க இன்னைக்கு பிரமிடை வச்சு வேலை பார்க்கணுன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் இப்படி பேசினா இன்னி 4 நிறுவனம் ஆரம்பிக்கிறவன் பிரமிடு வச்சாதான் நம்ம நிறுவனம் நல்லா போகும்னு நினைப்பான். ஒரு தொழில் ஆரம்பித்தா அது நல்லதாகவும் இருக்கும். 4 வருஷம் டைம் நல்லா இருந்தால் அது நல்லா போகும். திடீர்னு ஒரு வருஷம் கொஞ்சம் டைம் மோசமாக வரும்போ இறங்கும். அப்போ என்ன பண்ணுவான்? ஐயோ நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, போய் பிரமிடு வாங்கிட்டு வந்து வச்சோம்னா திரும்பி மேலே போகும்னு நினைப்பான். நிஜமாவே ஒரு வருஷம் கழிச்சு அவனுக்கு நேரம் நல்லா வந்துடும். அப்போ பிரமிடை வாங்கிட்டு வந்து வச்சிருப்பான். பிரமிடு வாங்கினதுனால தான் எனக்கு என் நிறுவனம் நல்லா போகுது அப்படின்னு முடிவு பண்ணி அதை 10 பேர்த்துக்கு சொல்லுவான். அவனுக்கு நேரம் கெட்டால் கீழே வருவான். திரும்பி நேரம் நல்லா ஆனால் மேலே போவான். நிறைய பேர் வந்து ஸ்கூலில் சேருவாங்க. இதை நீங்கள் பிரமிடு வாங்கி வச்சாதான்னு நீங்கள் இன்னைக்கு பழக்கிறீங்க. இன்னையோட இது முடியல. உன்னோட வியாபாரத்துக்காக நீ காசு சம்பாதிக்கணும். இல்லைம்மா சரண்யா, நீ மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்தா சொல்கிறேன், உன்னை மட்டும் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் எல்லாரும் காசு சம்பாதிக்கணுங்கிறதுக்காக மக்கள் மனசில் தப்பான ஒரு விஷயத்தை விதைக்கிறீங்க. இது இன்னையோடு போகாது. இன்னைக்கு இருக்கிறது ஒன்றும் அந்த காலத்து ஓலைச்சுவடியில் எழுதி வச்ச காலம் இல்லை. யார் படிப்பாங்கன்னே தெரியாது. ஆனால் இன்னைக்கு யூடியூப் காலம். இந்த வீடியோவை நான் போட்ட அடுத்த நிமிஷம் 1000 பேர் பார்க்குறாங்க. ஒரு ஷார்ட்ஸு பதிவானதும் 10,000 பேர் பார்க்குறாங்க. அப்படி போகுது. அப்போது இந்த ஜென்ரேஷன் ஒன்று சொல்லும், நீங்கள்லாம் பதிவு பண்ணி வச்சுட்டு போனது இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் எல்லாம் பார்க்க போகுது. அதை பார்த்துட்டு பிரமிடு வச்சாதான் நம்ம பிஸ்னஸ் நல்லா போகும்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்படியா? உங்களோட நலனுக்காக நீங்கள் சம்பாதிக்கணுங்கிறக்காக ஒரு ஜென்ரேஷனையே நீங்கள் கெடுக்கிறீங்க. இப்போ ஒரு ஜென்ரேஷன், இன்னும் வருங்கால சந்ததிகளையே நீங்கள் கெடுக்கிறீங்க. இதை யாரும் கேட்காம இருக்காங்க. இதை கேட்குற காலம் வரும். அன்னைக்கு இருக்கு உங்களுக்கு. இது நான் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கை தான். இந்த மூட நம்பிக்கையை வளர்க்காதீங்கன்னு சொல்லி நான் பேசிகிட்டு இருக்கிறது வெறும் எச்சரிக்கை மட்டும்தான். இதுவும் கடவுள் தான். நீயா என்னை வம்புக்கு இழுத்த? நான் இதையெல்லாம் பேசுறதுக்கு வரவே இல்லை உன்கிட்ட. நீயா என்ன வம்புக்கு இழுத்த? அப்போ கடவுள் போ பேசு, அவளுக்கு எல்லாம் சொல்லுன்னு சொல்லி இந்த பெண்கள் பேசின வீடியோ எனக்கு வருது. நான் பேசுறதுக்கு முன்னாடி கடவுள் செய்கிறார். புரியுதா? நான் செய்யலை. அதனால் வருங்கால சந்ததிகளை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையில் விஜய் பதவி ஏற்றும் போது என்ன சொன்னார்? தப்பு செய்யலான்னு யாராவது மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என் கூட இருக்கவங்க அதை மறந்துருங்க. நானும் தப்பு செய்ய மாட்டேன், என்னை சேர்ந்தவங்களையும் தப்பு செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொன்னார். புரியுதா? தப்பு செய்யாத. தப்பு செஞ்சேன்னா கேள்வி வரதான் செய்யும். சரண்யா, இவ்வளோ நேரம் நான் பேசினது எல்லாத்துக்குமானது, பொதுவாக தான் பேசினேன். இதில் ஒன்றை நான் எதுவுமே சொல்லலை. ஆனால் இப்போ உன்னை தான் கேட்குறேன். நீ என்ன சொல்லியிருக்க கடைசியில்? பெண்கள் கஷ்டப்பட்டு வீட்டு வாடகை கட்டி, கடை வாடகை கட்டி, வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கணும். இவ்வளவும் நான் செஞ்சு கஷ்டப்பட்டு நான் வர்றேன். இந்த மாதிரி பொம்பளைங்க பேசி கெடுத்து விடுறாங்க அப்படின்னு நீ சொல்கிற. எனக்கு ஒன்று புரியல. கரெக்டாக சொல்லு. ஏன் நீ கஷ்டப்படணும்? உனக்கு தான் எல்லாமே தெரியுமே. எந்த விளக்கு வச்சு எரிய வச்சோன்னா உனக்கு ஐஸ்வர்யம் வரும்னு உனக்கு தெரியும்.
இல்லையா? உங்ககிட்டயே ஒரு 10-20 விளக்கு இருக்குது, டிசைனாக. ஒவ்வொன்றுமே ஐஸ்வர்யம் தர்ற விளக்குக்கு தான். விளக்கேற்ற வேண்டியது தானே? ஐஸ்வர்யம் வராதா உனக்கு? லக்ஷ்மி கிடைச்சோம், குபேர சம்பத்து எல்லாம் கொடுக்குற குட்டி குட்டி பொருட்கள், இன்னும் வேறு பல பொருட்கள். ஏன்னா உட்காந்து எனக்கு உன்னோட வீடியோ பார்க்குறக்கெல்லாம் நேரம் இல்லை. அப்பப்போ ஃபீல்டில் வந்ததை பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எல்லாமே உங்ககிட்ட இருக்குல்ல, அதையெல்லாம் வச்சு அந்த குபேர சம்பத்து, லக்ஷ்மி கிடைச்சோம் எல்லாம் உனக்கு வரலையா? ஏன் இப்போ சொன்னியே வசியம், கடவுள் வசிய பொருளை வச்சுருக்கேல்ல வீட்டில், உன் கடையில் எடுத்து பூசிட்டேன்னா கடவுள் அப்படியே வசியமாகி வந்து பக்கத்துலேயே உட்காந்து நீ கேட்டதெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்க மாட்டாரு? உங்ககிட்டயே இருக்கேம்மா. அடுத்தவங்க தான் உங்ககிட்ட பணம் கொடுத்து வாங்கணும், உங்ககிட்டயே அந்த பொருட்கள் எல்லாமே இருக்கே. அது எல்லாம் விளக்கேற்றி 3 நேரம் விளக்கேற்றி வச்சு கும்பிட்டு 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 எல்லாத்தையும் வசியப்படுத்தி மிகப்பெரிய பணக்காரியாக வேண்டியது தானே? ஏன் இந்த வாடகை கட்டுற கஷ்டமாக இருக்குது, எனக்கு இது கஷ்டமாக இருக்குது? நான் உழைச்சி வந்து ஒரு இடத்துல நிற்கும்போது இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் இப்படி பேசுகிறாங்கன்ற, அப்போ உழைச்சி தானே வந்த. இது எதுவுமே உனக்கு கை கொடுக்கலல்ல. உனக்கு இது எல்லாமே தெரியும்ல. இந்த வேலைக்கு காசு கொடுக்கும், இந்த படம் காசு கொடுக்கும், அந்த பொருள் குட்டி குட்டி பொருளெல்லாம் காசு கொடுக்கும், இந்த தைலம் காசு கொடுக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் அதையெல்லாம் வச்சு நீ மேலே வரல, உழைச்சி மேலே வந்தேன்ற, கஷ்டப்பட்டு மேலே வந்தேங்கிற. நீ மட்டும் கஷ்டப்பட்டு மேலே வருவ. ஆனால் உங்ககிட்ட இந்த பொருளை வாங்குறவங்கலாம் இந்த பொருளை வாங்கி வச்சு உங்களுக்கு லக்ஷ்மி கடாச்சம் வரும், அது வரும், இது வரும்னு நீ சொல்லுவேன். அவங்கெல்லாம் உங்ககிட்ட ஏமாந்து வாங்கணும், அப்படி தானே? இந்த பொருள்கள்லாம் வச்சு நீ எல்லாத்தையும் வாங்க வேண்டியது தானே? உட்காந்து கும்பிடு. இனிமேல் வீடியோலாம் போடாத, புரியுதா? நீ இந்த பொருள் எல்லாம் வச்சுக்கோ, வச்சு தெய்மே 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 தெய்மேன்னு கும்பிட்டாலே உனக்கு எல்லாமே கிடைக்கும். நீ தான் சொன்ன, நான் சொல்லலை. ஆனால் நான் உழைச்சி கஷ்டப்பட்டு வந்து இங்கே நிற்கிறேன், தெரியுதா? உழைச்சி கஷ்டப்பட்டு வந்து நின்னாதான் வீடு கட்ட முடியும், கார் வாங்க முடியும், கடைக்கு வாடகை கொடுக்க முடியும், வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியும், குடும்பஸ்தங்களாக இருந்தாங்கன்னா குழந்தைகளை படிக்க வைக்க முடியும், நகை வாங்கி போட்டுக்க முடியும். எல்லாமே உழைச்சி வந்தால் மட்டும்தான் நடக்கும். விளக்கேற்றி வைக்கிறனாலையோ, குட்டி குட்டி பொருள் வாங்கி வச்சுக்கிறனாலையோ, சென்ட்டு புனுகு பூனை தைலத்தை தேய்ச்சிக்கிறனாலையோ வராது, புரியுதா? உனக்கே அதுதான் கதினா அப்புறம் உன்கிட்ட வாங்கி வைக்கிறவங்களுக்கு எப்படி வரும்? உனக்கு வரலல்ல, நீ உழைக்கிறல்ல. நல்லா எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக தான் 4 தடவை சொல்கிறேன். நீ எப்படி 4 தைலம் வைக்கிற, அதே மாதிரி 4 தடவை சொல்கிறேன். உங்ககிட்ட எல்லா பொருளும் இருக்குது, சாமி படமும் இருக்குது. நீ அந்த பொருளை எல்லாம் அங்கே வச்சு விளக்கேற்றி வச்சு நீ கும்பிட்டாலே உனக்கு சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் தானே? எதுக்காக உழைக்கிற, எதுக்காக கஷ்டப்படுற? உழைச்சி கஷ்டப்பட்டு நான் வந்து நிற்கிறேன். இந்த மாதிரி பொம்பளைகள்லாம் வந்து கெடுக்கிறாங்க. இந்த மாதிரி பொம்பளை வந்து கெடுக்கிறாள். நீ தான் கடவுளுக்கு என்னது தேனும் தெனமாவும் கொடுப்ப, இப்படி தான் திருநீர் வைக்கணும்னு சொல்லி கொடுப்ப. ஏன் இந்த கையிலலாம் வச்சானா அது ஒட்டாதங்க? இப்படி தான் வச்சுக்கணும் சொன்னல. முட்டி போட்டு மலையேறல, அப்போது ஏம்மா கடவுள்கிட்டயே சொல்ல வேண்டியது தானே? நித்யா ராஜேந்திரன் என்னை இப்படி பேசிடுச்சு, அந்த பொம்பளை என்னை இப்படி பேசிடுச்சு, அந்த பொம்பளை மோசம். இன்னொன்று சொன்னியே, தந்திரம் பண்ணுற பொம்பளை சொன்னல. கடவுள்கிட்ட சொல்லி கடவுள் என்னன்னு கேட்பார்ல. உன்கிட்ட வசியமாக இருக்கிற கடவுள், நான் எந்த கிமிக்ஸும் பண்ணுறதில்ல, நான் எங்கேயும் முட்டி போட்டுட்டுலாம் கோயில் ஏறுறதில்ல, இப்படித்தான் வைக்கணுன்னெல்லாம் நான் சொல்கிறதில்ல, தேனும் தெனமாவையும் தூக்கிட்டு கடவுள் முன்னாடி போய் நிற்கிறதில்ல, எதுவுமே நான் பண்ணுறதில்ல. கடவுள் இங்கே இருக்கார், தெரியுதா உனக்கு? இங்கே இருக்கார். நான் என்ன பேசணும்னு கூட எனக்கு கரெக்டாக வச்சுருக்கார். அனாவசிய வார்த்தைகள் கூட என் வாயிலேருந்து வராது. ஆனால் உனக்கு தரம் கெட்ட வார்த்தைங்க. நீ ஏன் உன்னை லோக்கல் தக்காளின்ற, நரகத்து காளின்ற. யாரும் சொல்லம்மா, உன்னை யாருமே சொல்லலை. எனக்கு உன் மேலே ரொம்ப பரிதாபம் இருந்துச்சு. நீ முதல்ல சொன்ன ஒரு இது கேட்டிருக்கேன்.
காதல் படத்தில் அந்த ஹீரோயின் சந்தியா வந்துட்டதுனால என்ன தான் ஹீரோயினாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அந்த சந்தியா வந்ததுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு சொன்னப்போ பாவம் அப்படின்னு நான் நினச்சேன். நான் உனக்கு பாவம்னு நினச்சேன், நீ என்ன தரம் தாழ்த்தி பேசுகிற. உலகம் எப்படி இருக்குன்னு புரியுதா உனக்கு? உன்னை ஒன்றுமே நான் சொல்லலை, ஒன்றுமே சொல்லாத எனக்கு அவ்வளோ பட்டங்கள் கொடுக்குறேன். பொம்பளை, இந்த மாதிரி பொம்பளை, தந்திரம் பண்ணுற பொம்பளை அப்படின்ற. புரிஞ்சுதா? பரவாயில்லம்மா, உலகம் அப்படி தான் இருக்கும். எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது. உம்மாரி ஆட்களும் இருக்க தான் செய்வாங்க. பரவாயில்ல. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், எல்லாத்தையும்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. தந்திரம் செய்கிற பொம்பளை அப்படின்னு சொன்னியா? இந்த பொம்பளை தந்திரம் செஞ்சுட்டு திரியுதுன்னு சொன்னியா? ப்ரூஃப் பண்ணுவியா? நான் என்ன தந்திரம் பண்ணேன்னு ப்ரூஃப் பண்ணிடுவியா? சரண்யா, உன்னதான் கேட்குறேன். தந்திரம் செய்கிற பொம்பளைன்னு சொன்னல, நான் என்ன தந்திரம் செஞ்சேன் ப்ரூஃப் பண்ண முடியுமா உன்னால்? பண்ணிடுவியா? நீ மட்டும் ப்ரூஃப் பண்ணலனா நான் உன் மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுவேன். புரியுதா? என்னை அவமானப்படுத்தின, என்னோட கௌரவத்துக்கு இழுக்கு ஏற்படுத்தின, என்னோட தொழிலுக்கு களங்கம் விளைவிக்கிற அப்படின்னு சொல்லி டிஃபமேஷன் கேஸ் போடுவேன். நான் உன் மேலே டிஃபமேஷன் கேஸ் ஃபைல் பண்ணுவேன். புரியுதா? நான் என்ன தந்திரம் பண்ணேன்னு நீ எனக்கு சொல்லியே ஆகணும். நான் பண்ண தந்திரம் நீ என்ன பார்த்தேன்னு சொல்லணும். ஆனால் நான் போடலாம் உன் மேலே கேஸை, மூட நம்பிக்கையை வளர்க்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன். உன்னோட ஒவ்வொரு பதிவுகளும் அது இருக்குது. ஆனால் என்னோட ஏதாவது ஒரு பதிவுலையோ இல்லை, நான் கிட்டத்தட்ட 5000 ஜாதகங்களுக்கு மேலே பார்த்துருக்கேன். அத்தனை பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் நான் தப்பாக ஒரு தந்திரம் பண்ணேன்னு, மந்திரம் தந்திரம்லாம் பண்ணேன்னு நீ நிரூபிச்சிடணும். இப்படியே உங்களை எல்லாம் நீங்கள் போடுற ஆட்டத்துக்கெல்லாம் சும்மா விட்டுட்ருக்க முடியாது. சரியா? நேர்மையாக இருந்திருக்கேன். என் வாழ்க்கையிலேயே நான் நேர்மையாக இருந்திருக்கேன். இந்த யூடியூப்குள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துலையும் எங்கேயும் ஒரு தப்பான விஷயம் நடந்துடக்கூடாதுங்கிறதுல அவ்வளோ கவனமாக இருந்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே. புரியுதா? என் குடும்பமே நான் ஏதாவது தப்பாக ஒரு வார்த்தை ஒரு வீடியோவில் பேசிடுவேனான்னு சொல்லி செக் பண்ணி தான் பதிவு போடுவாங்க. என் கணவர், என் பொண்ணு, என் தம்பி, அத்தனை பேர் பார்ப்பாங்க என் வீடியோஸ். வந்ததுக்கப்புறம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோ வெளியே வரும். எங்கேயும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறது என் குடும்பம் அவ்வளோ கவனமாக என்னை பார்த்துக்கும். எனக்கு கோபமே வந்தால் கூட, என்னை நீங்கள் எவ்வளோ டென்ஷன் பண்ணி எனக்கு பயங்கரமான கோபம் வந்தால் கூட என் வாயிலிருந்து ஒரு தவறான வார்த்தை கூட விடாமல் என் குடும்பம் என்னை பார்த்துக்கும். அவ்வளோ தரமான குடும்பத்தில் நான் பிறந்து வளர்ந்துருக்கேன். ரொம்ப கௌரவமான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருக்கேன். புரியுதா? நான்லாம் இந்த தந்திர மந்திரம் பண்ணுற ஆள் கிடையாது. அதே மாதிரி பணம்னு அலையிறாலும் கிடையாது. எனக்கு பணம் தேவை. நீ நினச்சிக்காத இந்த யூடியூப்பில் நான் சம்பாதிக்க வந்தேன்னு. நான் ஜோதிடர். இந்த ஜோதிடர்களெல்லாம் சொல்கிற அந்த பரிகாரங்களை எல்லாம் காது கொடுத்து கேட்க முடியாமல் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் இந்த துறைக்கு வந்தேன். புரிஞ்சதா? நான் எதுக்காக வந்தனோ அதை நான் நேர்மையாக பண்ணிகிட்ருக்கேன். என்ன நீ தந்திரம் செஞ்சுட்டு சுத்துற பொம்பளை அப்படின்னு அதை நீ நிரூபிச்சே ஆகணும். புரியுதா? கட்டாயம் நான் டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன். என்னன்னாலும் பார்த்துக்கலாம். டிஃபர்மேஷன் கேஸ்க்கு என்னென்ன செக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீ கூகுள் பண்ணி பாரு. கேஸ் ஜெயிச்சிருச்சு என் பக்கம்னா என்ன ஆகுங்கிறதையும் இப்போவே பார்த்து வச்சுக்கோ. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இத்தனோண்டு கோபம் இல்லை, இவ்வளோண்டு வார்த்தமும் கிடையாது. அந்த பொண்ணு பேசிச்சு, நான் திருப்பி பேசினேன், அவ்வளவுதான். வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு டென்ஷன் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் ஜாலியாக சந்தோஷமாக இதை ஒரு இதாக கேஷுவலாக பாருங்கள். ஒரு சின்ன வருத்தம் கூட எனக்கு கிடையவே கிடையாது. நான் நல்லா இருக்கேன்ல, ஜாலியாக தானே பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.